என்ன ஆயிருக்குன்னா சிபிஐ உடைய இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச அப்புறம் சிபிஐ சொல்லிருக்காங்க என்னென்ன அதுல லீக் ஆயிருக்குன்னா பாகிஸ்தான் நம்ம மேல படையெடுத்தால் அதுக்கு கவுண்டர் அட்டாக் எப்படி பண்றது நேவல் டிஃபென்சஸ் எப்படி பண்ணுவோன்ற இன்ஃபர்மேஷன் அதுல இருந்திருக்கு நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது விமானப்படைகளோட என்னென்ன வீக்னஸ் இருக்கு இந்த மாதிரியான ஒரே ஒரு பாதுகாப்பு விஷயமா ஜனாதிபதி மேல தேச துரோகம் சொல்றவங்களே தேச துரோகிகளோ நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி குற்றச்சாட்டு நீங்க பேசச்சே நான் நடுவுல பேசல நீங்க பேசச்சே நான் நடுவுல பேசல ஃபர்ஸ்ட் மத்தவங்களுடைய வாய்ஸை கேட்க தெரிஞ்சுக்கங்க இல்ல அவர் தான் என்ன பேசணும்னால he has the floor இதுதான் டெமோக்ரசி நீங்க வந்து டெமோக்ரசி இது பண்றீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல இரண்டாவதாக தேச துரோகின்னு சொல்பவர்கள் தேச துரோகத்தை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இவங்க தேச துரோகம் சொன்னது என்னன்னா தேச துரோகம் ஒரே ஒரு நிமிஷம் தேச துரோகம்னா வேண்டுமென்றே இந்த தேசத்திற்கு எதிராக ஈடுபடுவதுதான் தேசம் அவர்கள் சொல்லுவது குற்றச்சாட்டு கூட தேச துரோகம் சொல்ல முடியாது ஒரு அபத்தமான வார்த்தைகள் தேச துரோகம் நான் எடுத்து இந்த நாட்டோட சீக்கிரட்டை எதிரிகளுக்காக வித்தன்னா தேச துரோகம் ஒரு இவங்க சொன்னது உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட இது தெரியாம எடுத்துட்டு போயிருந்தா அவர் தேச துரோகில அபத்தமான வார்த்தைகள் தேச துரோகிகள் நான் இது வந்து அவர் சொல்ற வாதம் இல்ல பிரணாப் முகர்ஜி உங்களுக்கு பதில் எழுதியிருக்கக்கூடிய வாதத்துல என்ன சொல்லியிருக்காரு இது குற்றச்சாட்டு இது பிஐஎல் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது கோர்ட்ஸ்ல இன்னும் இருக்கின்றது தீர்ப்பு வரல இட் இஸ் சப் ஜுடிஸ் ஆக இந்த ஒரு குற்றச்சாட்டு ஏதோ ப்ரூவ் செய்தது போலவும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன் இப்போ என்கிட்ட இப்ப கேள்வி கேட்டால்தான் சார் தேச துரோகம் இப்போ நீங்க எனக்கு தவறு நடந்தது என்றால் நான் அவர்கிட்ட தவறு நடந்தது என்று சொன்னால் let him speak சொல்லுங்க இல்ல அவர் இப்ப பேசி முடிக்கிறாரு சொல்லுங்க go ahead இல்ல இப்பதான் டெமோக்ரசி பத்தி எனக்கு அட்வைஸ் பண்ணாரு இப்ப பேசலாமா நல்லா பேசுங்க ரொம்ப நன்றி இப்போ பிரணாப் முகர்ஜி ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து தேசத்தை உடைய செக்யூரிட்டி பாதிக்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகலன்னு எதுக்காக தப்பு செஞ்சவங்களை காப்பாற்ற முயற்சி சார் ஒரு பிரசிடென்ட் ஆக போற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய நேஷனல் செக்யூரிட்டி ரிஸ்க் ஆயிருக்கு அதை மறைக்க பார்த்திருக்காருன்னா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து பிரசிடென்ட்டா ஆகணுமா வேற யாரோ ஃபைல் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு பிஎல் ஃபைல் பண்ணிருக்கனா இந்த மாதிரி இவ்வளவு சீரியஸ் அலிகேஷன் இருக்குன்னா அவர் எப்படி பிரசிடென்ட்டா நாமினேட் பண்ணலாம் எந்த உலகத்துல எங்கயுமே நடக்காதுங்க இந்தியால மட்டும் தாங்க நடக்கும் என்ன வேணா நீங்க தப்பு பண்ணலாம் என்ன வேணா அட்டூழியம் பண்ணலாம் ஆனா நீங்க பாலிட்டிஷியனா இருந்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து யாராவது குற்றச்சாட்டு ஆன்டி கவர்மெண்டா என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்கிறது உங்க மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு விடியல் சேகர் என்ன சொல்றாருங்கிறத கேட்போம் விடியல் சேகர் விசாரணை என்ன சொல்றாரு குற்றச்சாட்டை சொல்லுங்க ஊத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் முதல்ல சந்திரமோகன் பேரு சந்திரமோகன் அவரோட பேரு சார் நான் ஒரு செய்தியை சந்திரசேகர் சார் விளக்கத்தை கேட்க விரும்புகிறேன் 2006 நடந்த சம்பவம் ஏதோ பிரணாப் முகர்ஜியை தானே எடுத்துக்கொண்டு வித்ததாக அல்லது கொடுத்ததாக மாதிரி ஒரு கற்பனை செய்து கொண்டு ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறார்கள் அதை முதலில் நான் வன்மையாக மறுக்கிறேன் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதற்கு தான் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்திலே பிரணாப் முகர்ஜி இருந்திருக்கிறார் உரிய விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள் அப்படி தவறு செய்தார் என்று சொன்னால் இந்த ஜனநாயக நாட்டில் எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கிறது எத்தனை அமைப்புகள் இருக்கிறது விசாரணை அமைப்புகள் இருக்கிறது விசாரணை அமைப்புகளுக்கு முறையிடுவதற்கு தவறியவர்கள் நீதிமன்றங்களிலே முறையிட்டு நியாயத்தை பெற்று மக்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள் இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை இன்று குடியரசுத் தலைவர் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெறப் போகிறார் என்கின்ற ஒரு பயத்தின் காரணமாக எங்கோ காங்கிரஸ் வெற்றி பெற்று காங்கிரஸ் கேள்வி என்னவாக இருக்கிறது குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத ஒரு கிளீனான இமேஜ் கொண்ட கலாம் போன்ற வேட்பாளர்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம இருக்காரா கெஜ்ரிவால் குற்றச்சாட்டுக்கு ஆகாம இருக்காரா கிரண் பேடி குற்றச்சாட்டுக்கு ஆளாகாம இருக்காங்களா இவர்கள் வந்து முதல்ல மற்றவர்களை கூட தங்களை பத்தி திருப்பி பார்த்துக்கிட்டு ஓகே முதல்ல மெயினா இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா எஸ்ஐடி ஒரு செப்பரேட்டா இன்வெஸ்டிகேட்டிவ் பாடி வச்சு இப்ப நான் சொல்ல வரேன் சார் கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா சொல்ல முடியும் ஓகேங்களா இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா அதே இன்வெஸ்டிகேட்டிவ் பாடியை பிரணாப் முகர்ஜில இருந்து 15 மினிஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றோம்ல அதே இன்வெஸ்டிகேட்டிவ் பாடி எங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நாங்க சொல்றோம் ஏன்னா எங்க மனசுல வந்து குற்றம் இல்ல எங்களுக்கு மடியில கனம் இல்ல பயம் இல்ல ஆனா பிரணாப் முகர்ஜி ஏன் ஒத்துக்க பண்றாரு பிரதம மந்திரி ஏன் ஒத்துக்க பண்றாரு அந்த 15 குற்றச்சாட்டு சொல்லவே இல்லையா இது வந்து இட் இஸ் a prerogative of the ruling electoral college ஓட prerogative என்பதுதான் இப்ப எங்களை விட்டுருங்க நீங்க ஒண்ணுல எங்களை விட்டுருங்க ஒரு இப்ப நியூஸ்ல வந்து மீடியால வந்து